வணக்கம். நாளை வெளியாகும் தாவேகாவின் வேட்பாளர்கள் பட்டியல், பரபரக்கும் அரசியல் களம், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே தற்போது புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்களது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியும் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகிறது. குறிப்பாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் விஜயின் தாவேகாவிற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் ஆதரவும் இருப்பதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் 20% அதிகமான வாக்கு வங்கியை விஜயின் தாவேகா வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த முறை தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியாமல் அரசியல் நோக்கர்கள் திணறி வருகின்றனர். அந்த வகையில் விஜய் அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை தினம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக உள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் தனித்து களம் காண இருக்கும் விஜயின் தாவேகா நாளை தினம் தனது புதுச்சேரி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் அங்கு வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளது. எனவே புதுச்சேரிக்கான வேட்பாளர் பட்டியல் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் நாளை தினம் தாவேகாவின் புதுச்சேரிக்கான 30 வேட்பாளர்கள் அடங்கிய வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்கிறார். நேற்று இரவு இயக்குனர் அட்லி அவர்களது இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மும்பை சென்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று மீண்டும் சென்னை திரும்பினார். இந்நிலையில் நாளை காலை புதுச்சேரி வேட்பாளர் பட்டியலை விஜய் அவர்கள் வெளியிட இருப்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் நாளை தினம் புதுச்சேரி மாநிலத்திற்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.